இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கான லேண்டு. நல்ல அழகான விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டு தான். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளமங்கலத்துலேருந்து டாடா கம்பெனிக்கு போகிற ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே நீங்கள் கட் பண்ணி அதிகபட்சமாகவே உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த மெயின் ரோட்லேருந்து 4 கிலோமீட்டரு. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பிட்டாக இருக்குது. 1 2 3. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த தென்னை மரங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லா பார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 தென்னை மரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் இலசு மரங்கள் சேர்க்காமல் சொல்கிறேன். சின்ன மரங்கள் இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிளைமேட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கம்தான். இந்த தார் ரோட்லேருந்து ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து தார் ரோடு, அந்த தார் ரோட்லேருந்து இப்படி கட் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா ஓனி வழி. கிட்டத்தட்ட 25 அடி ஓனி வழி. ஸோ உங்களுக்கு ஓனி வழி அங்கே கம்பம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஓனி வழிக்கே வருது. ஸோ இது வரைக்கும் அந்த லாஸ்ட்டு தென்னை மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓனி வழி தான். கிட்டத்தட்ட 25 அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓனி வழி இருக்குது. இப்போ இருக்கிறதுலே வந்து தாராளமாக காரெல்லாம் வந்து போகலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது ரோடு. பெரிய லேண்டு தான். ஸோ இது வந்து கரெக்டாக 1 ஏக்கராக இருக்குது. இந்த 1 ஏக்கராக அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பாருங்கள்.